ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம 2013 ரிலீஸ் ஆன த ஸ்பெக்டாகுலர் லவ் அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் லவ்வுக்கும் உள்ள ஒரு அழகான ரிலேஷன்ஷிப்பை ரொம்பவே யதார்த்தமாக போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அண்ட் லவ் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் இல்லாமல் ஒரு ஃபேமிலியோட இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ ரொம்ப முக்கியன்றதையும் அழகாகவே சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட கதைக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய வீடியோ போடுறதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்பவே முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க கதைக்குள்ளே போகலாம். படத்தோட ஆரம்பத்தில் ஒரு ஹீரோ காலேஜ் அப்ளிகேஷன் போடுறதுக்காக ஆன்லைனில் சிஸ்டம் பார்த்துட்டு இருக்கான். அப்போது அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதுக்கு முன்னாடி அவனோட கடந்த காலத்தை பற்றிலாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறான். ஸ்கூலில் ரொம்பவே பாப்புலரான பையன், படிப்பை தவிர எல்லா விஷயமும் பண்ணுவான். அவனுக்கு கேசடின்ட்டு ஒரு கேர்ள் ஃப்ரெண்டும் இருக்கா. அவ கூட சேர்ந்து எப்போ பார்த்தாலும் பார்ட்டி, டேட்டிங், ஜாலின்ட்டு ஒரே ஹாப்பி தான். அதே மாதிரி அவனுக்கு ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டும் இருக்கான். அவனுக்கு ரெண்டு பேரும் சேர்ந்து எப்போ பார்த்தாலுமே யாரை டேட் பண்ணலாம், யாரு கூட சுற்றலான்ட்டு தான் பிளான் போடுவானுங்க. அந்த மாதிரி ஒரு நாள் யாருன்னு தெரியாத ஒரு ரெண்டு ஸ்ட்ரேஞ்சரை டேட் பண்ணிட்டு ஈவினிங் ஒரு லேக்குக்கு போறாங்க. அந்த சமயம் பார்த்து அன்பார்ச்சுனேட்டா கேசடி அங்க வந்துடுறா. ஒரே சண்டை. என்கிட்ட போய் சொல்லிட்டு நீ வேற ஒருத்தி கூட சுத்திட்டு இருக்கியா, இனி உனக்கும் எனக்கும் செட் ஆகுதுன்ட்டு பிரேக்கப் பண்ணிட்டு கிளம்பிடுறா. அடுத்த நாள் கேசடி வீட்டுக்கு போய் அங்க பாக்குறான். அங்க எல்லாருமே பார்ட்டின்ட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க கேசடி வேற ஒரு பையன் கூட பேசிட்டு இருக்கதை பார்த்து, ஆக்சுவலா நான் உன்கிட்ட சாரி சொல்லலாம் தாண்டி வந்தேன், ஆனா நீ ஒரு நாள்லயே வேற ஒரு பாய் ஃப்ரெண்டை கரெக்ட் பண்ணிட்டியா, நீ என்ன பிரேக் பண்றது, இப்ப நான் சொல்றேன் கேட்டுக்கோ, நான் உன்னை பிரேக் பண்றேன், இனிமேல் உன் லைஃப்ல வரமாட்டேன், நீ யாரோ நான் யாருன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவமா ஒரு பப்புக்கு கிளம்பிடுறான். பப்புல அளவுக்கு அதிகமா ட்ரிங்க் பண்ணிட்டு அங்க இருக்கிற எல்லாருக்கிட்டையும் என் ரிலேஷன்ஷிப்பை பிரேக்கப் பண்ணிட்டேன், ஐ எம் ஃப்ரீ பேர்ட் நான் வந்துட்டு புலம்பிட்டு இருக்கான். அன்னைக்கு ரொம்ப ஓவரா ட்ரிங்க் பண்ணனால வீட்டுக்கு போறதுக்கு பதிலாக வெளியே ஏதோ ஒரு இடத்துல மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அப்போ அங்க ஒரு பொண்ணு வந்து அவனை எழுப்ப ட்ரை பண்றாங்க. ஆக்சுவலா நீங்க செத்துட்டீங்கன்னு கூட நினைச்சேன், தேங்க் காட் எழுந்ததுக்கு, ஏன் இப்படி மயக்கம் போட்டு விழுந்திருக்கீங்க சட்டர்ன்ட்டு பேர் சொல்லி கேட்கறாங்க. அப்போ அவன் ரொம்ப ஷாக் ஆகி, உங்களுக்கு எப்படி என்ன தெரியும் அப்படின்ட்டு கேட்கறான். நானும் நீங்களும் ஒரே கிளாஸ் தான் படிக்கிறோம், நீங்க என்ன நோட்டீஸ் பண்ணதே இல்லையா, என்னோட பேர் ஏமின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சரி ஓகே ஏமி, நான் வந்த கார் என்னாச்சுன்னு தெரியல, எனக்கு ரொம்ப டயர்டாகவும் இருக்குது, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண என்ன எழுப்புறதுக்குன்ட்டு கேட்குறான். அப்படியே கேட்டுட்டு இருக்கும்போது என்னை கொஞ்சம் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறியா, என் கார் வேற காணாம போச்சுன்னு சொல்கிறான். அதுக்கு ஏமி, சாரி நான் டெய்லியும் காலையில் நியூஸ் பேப்பர் போடுற வேலை பார்க்குறேன், நான் பேப்பர் போட்டுட்டு காலேஜ் கிளம்புறதுக்கே கரெக்டாக இருக்கும்ட்டு சொல்கிறாங்க. உடனே இவன், நோ ப்ராப்ளம், நான் இன்னைக்கு நீங்கள் பேப்பர் போடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், அப்படியே வேலை முடிஞ்சிட்ட பிறகு நான் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு நீங்கள் கிளம்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஏமியோட காரில் ஏறி நியூஸ் பேப்பர் எல்லாமே எல்லா வீட்டுக்கும் தூக்கி போட்டுட்டு வரான். அப்போ ஏமி கிட்ட, நான் ரொம்ப நாள் கழிச்சு என்னோட மார்னிங்கை இவ்வளோ ஜாலியாக ஸ்பெண்ட் பண்ணுறேன், நம்ம ஒரு நாள் கண்டிப்பாக லஞ்சுக்கோ இல்லை டின்னருக்கோ மீட் பண்ணணுன்ட்டு சொல்கிறான். வீட்டுக்கு வந்தோன்னா அவங்க அம்மா அவனை போட்டு சமத்திட்டு திட்டுறாங்க. நீ எப்போ தான் உருப்பட போகிறோன்னு தெரியல, ஒரு பொறுப்பும் இல்லை, கிளாஸுக்கு போனோம் அது கூட தெரியாமல் நைட்டெல்லாம் எங்கே போயிட்டு சுற்றிட்டு வர, உன் அப்பா மாதிரியே பண்ணிட்டு இருக்க, நல்லா ஒரு பொறுப்பாக படித்து வேலைக்கு போகணுன்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அதெல்லாம் நடக்குமானே தெரியலன்ட்டு சொல்கிறாங்க. இவன் அதெல்லாம் எதுவுமே கேர் பண்ணாமல் ஆஸ் யூஷுவல் ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துட்டு அவன் ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருக்கான். அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஏமியை பற்றி சொல்கிறான். சொல்லிட்டு அப்படியே அவங்க கிளாஸ்க்கு போகிறாங்க. கிளாஸ் முடிஞ்சோன்னா அங்கேருந்து ஒரு டீச்சர் சட்டர் கிட்ட வந்து பர்சனலாக பேசுகிறாரு. சட்டர், என்னதான் நடந்துட்டு இருக்கு உனக்கு, நீ இப்படியே போயிருந்தீங்கன்னா வர எக்ஸாமில் ஃபெயில் ஆடுவ, உன்னால் ஸ்கூலில் இருந்து காலேஜுக்கே போக முடியாதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு இவன், இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது, நான் நல்லா தான் படிச்சுட்டு இருக்கேன், ஃபெயில் ஆக மாட்டேன் சார்ன்னு சொல்கிறான். அப்போது கிளாஸ் இன்டர்வல்ல ஏமியை கேன்டீனில் பார்க்குறான். அப்போது ஏமி கிட்ட, ஏமி நீ ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணுன்ட்டு கேள்விப்பட்டேன், எனக்கு இந்த சார் என்ன நடத்துறாருன்னே தெரியல, எனக்கு கொஞ்சம் ஸ்டடீஸில் ஹெல்ப் பண்ணுறியா, சொல்லித்தரியான்ட்டு சொல்லி கேட்குறான். அதுக்கு ஏமி தாராளமாக சொல்லித்தரேன்ட்டு அவங்களோட நம்பர் ஷேர் பண்ணுறாங்க. அப்போது ஏமியோட ஃப்ரெண்டு ஒருத்தி வந்து ஏமியை கூட்டிட்டு வேற கிளாஸ்க்கு போகணுன்ட்டு கிளம்பிடுறாங்க. கிளாஸ் முடிஞ்சோன்னா ஈவினிங் ஒரு இடத்துல பார்ட் டைம் ஜாபாக வேலை பார்த்துட்டு இருக்கான். வேலை பார்க்குற இடத்துக்கு எப்பவுமே ட்ரிங்க் பண்ணிட்டு தான் வருவான். அப்போ அங்கே இருக்கிற மேனேஜர், நீ எப்போ தான் இந்த குடியை விட போகிறேன்னு தெரியல, அது விட்டால் தான் உன் ஹெல்த்துக்கும் வேலைக்கும் நல்லதுன்னு சொல்லி வார்ன் பண்ணுறாரு. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். இந்த பெருசு எப்போ பார்த்தாலும் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கோன்ட்டு அதை கண்டுக்காமல் அங்கேருந்து கிளம்பிடுறான். அடுத்த நாள் ஏமியோட வீட்டுக்கு படிக்கிறதுக்காக போகிறான். சரி படிக்க போகலான்னு சொல்லிட்டு ஏமி அவனை அவங்களோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ரூமுக்குள்ளே வந்துட்டோன்னே சட்டர் ரொம்ப ஷாக் ஆகுறான். அவங்களோட ரூம் ஃபுல்லாக நிறைய பிக்சர்ஸ், காமிக் ஸ்டோரிஸ், காமிக் புக்ஸ் எல்லாமே இருக்கிறத பார்த்து சட்டர் ரொம்பவே ஷாக் ஆகுறான். அப்போ சட்டர் சொல்கிறான், ஸ்கூலில் எல்லாருமே உன்னை ரொம்ப படிக்கிற போகணும்னு சொல்லும்போது நான் கெஸ் பண்ணவே இல்லை, இப்போ நிஜமாலே தெரியுது, நீ எப்படி ஸ்கூல் புக்கையும் இந்த புக்ஸ் எல்லாமே எப்படி படிக்கிறேன்ட்டு என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலன்ட்டு சொல்கிறான். கொஞ்ச நேரம் படிச்சுட்டு அவன் வீட்டுக்கு கிளம்பிடுறான். கேசடி அவனுக்கு எதிர்ச்சியாக மெசேஜ் பண்ணுறாங்க. எப்படி இருக்க, உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுதுன்னு கேட்குறாங்க. அப்போ கேட்கும்போது இவன், அடுத்த நாள் பார்ட்டிக்கு நீ வருவியான்ட்டு சொல்லி கேட்குறான். அப்போ இவன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறான், நம்ம ஏமியை கூட்டிகிட்டு போய் நம்மளோட புது கேர்ள் ஃப்ரெண்டுன்னு காட்டி அவளை வெறுப்பேற்றலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி ஏமியை அந்த பார்ட்டிக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே கேசடி கிட்ட ஏமியை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணலான்ட்டு பேசுகிறான். ஆனால் கேசடி அவனை
மதிக்காமல் அவங்களோட புது பாய் ஃப்ரெண்டோட போயிடுறாங்க. அதை பார்த்து செமையாக கடுப்பாகிற சட்டர் ஏமி கிட்ட போய் ஏமி வாய நம்ம ஒரு வாக் போகலாம் தனியான்ட்டு கூட்டிகிட்டு தனியாக நடந்து வராங்க. இப்போ நடந்து வந்துட்டு இருக்கும்போது சட்டர் கேட்குறான், நீ என்ன உனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் யாருமே கிடையாது உன் லைஃப்பில், எப்போ பார்த்தாலும் படிச்சுட்டு தான் இருப்பியா, லைஃப் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, அப்படி இருந்தா எப்படி சமாளிக்கிற, என்னதான் உன்னோட ஹாபிஸ்ன்ட்டு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவங்க, எனக்கு அப்படிலாம் எதுவுமே இல்லை, எனக்கு நல்ல ஸ்கூலில் படிச்சுட்டு ஃபிலடெல்ஃபியாவில் ஒரு காலேஜில் போய் படிக்கணும், அதுதான் என்னோட எய்மு, அதுக்கு டிஸ்ட்ராக்ஷனாக எது வந்தாலும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு இவன் என்னதான் இருந்தாலும் லைஃப்பில் அந்தந்த நேரத்தில் என்ஜாய் பண்ணணும், அந்த என்ஜாய்மெண்ட் இல்லைனா லைஃப் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவன் குடிச்சிட்டு இருக்கிறத கொஞ்சம் ட்ரை பண்ணுன்னு சொல்லி கொடுக்குறான். எய்மி ஃபுல்லாலாம் குடிக்காம சரி நான் ஒரே ஒரு ஜிப்பு டேஸ்ட் மட்டும் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. ஆனால் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக சட்டருக்கு தூக்கமே வரல. என்னதான் அவன் ஏமி கிட்ட நல்ல ஜாலியாக பேசினாலும் அவனால் கேசடியை மறக்க முடியல. ஸோ கேசடிக்கு மெசேஜ் பண்ணி நான் உன்னை பார்க்க வரலாமான்னு கேட்டு கேசடி வீட்டுக்கு போயிட்டு பேசிட்டு இருக்கான். அங்கே அவங்க கிட்ட சட்டர், என்னதான் இருந்தாலும் நான் உன்னை தான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணேன், உன்னை தான் நான் இன்னும் லவ்வும் பண்ணிட்டு இருக்கேன் கேசடி, நான் இன்னைக்கு பண்ணது சும்மா ஏதோ தெரியாமல் விளையாட்டுத்தனமா பண்ணிட்டேன்னு வச்சுக்கோ, ஆனால் நீ அதுக்குன்ட்டு பிரேக்கப் பண்ணிட்டு வேற ஒரு பாய் ஃப்ரெண்டோடலாம் போவன்ட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நீ தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ், உன் கூட தான் நான் லைஃப் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணணுன்ட்டு நினைக்கிறேன் கேசடின்னு சொல்கிறான். ஆனால் கேசடி, நீ செட் ஆக மாட்டே, எனக்கு தெரியல எப்படி சொல்கிறதுன்னு புரியல சட்டர், உன் கூட என் ஃப்யூச்சரை நினச்சி பார்க்க முடியல, வேணாம் நமக்கு செட் ஆகாது, தயவு செய்து இங்கேருந்து கிளம்பிடுன்னு சொல்லிட்டு அவனை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசி அங்கேருந்து அனுப்பிச்சிடுறாங்க. சட்டரும் ரொம்ப கஷ்டமாக அங்கேருந்து கிளம்பிடுறான். கிளம்பிட்டு அவன் ஈவினிங் வேலை பார்க்குற இடத்துல போகிறான். அங்கே கேசடியோட புது பாய் ஃப்ரெண்ட் வந்து அவனை திட்டுறாரு. நீ என்னதான்டா சொல்லி வச்சிருக்க கேசடி கிட்ட, எப்போ பார்த்தாலும் உன்னை பற்றியே பேசிகிட்டு இருக்கா, அவள் தான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணி போயிட்டா இல்லை, இன்னும் எதுக்கு தேவையில்லாமல் வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு சட்டை, நான் அந்த மாதிரிலாம் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல, இனிமேல் டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன், உங்கள் லைனில் வரமாட்டேன், புரிஞ்சுக்கோ, வி ஹேட் குட் டைம் ஏர்லியர், பட் ஆனால் இப்போ அந்த மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஆனால் சட்டர், நீ நினச்ச மாதிரி இல்லை சட்டர், உன்னை எல்லாருமே ரொம்ப வியர்ட், பட் ஆனால் நீ அப்படி இல்லை சட்டர், நீ ரொம்ப நல்ல பையனாக இருக்க, நீ இல்லாத போதும் கேசடி உன்னை கேர் பண்ணுறதை பார்க்கும்போதே நீ எவ்வளோ நல்ல பர்சன்ட்டு தெரியுதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டுறாரு. அடுத்த நாள் ஏமியோட ஃப்ரெண்டு கிளாஸில் சட்டர் கிட்ட, நீ ஏன் ஏமி கிட்ட ஒரு வாரமாக பேசலையாமே, ஏன் அவளை இப்படி ஹர்ட் பண்ணுற, டின்னருக்கெல்லாம் கூப்பிட்டு போவோன்னு சொல்லி சொன்னியா, ஆனால் அவங்க கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லைன்ட்டு அவள் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு கிளாஸ் கூட வரல, வீட்லேயே தான் இருக்கான்ட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டு ரொம்ப ஹர்ட் ஆகிற சட்டர் உடனே ஏமி வீட்டுக்கு போய் என்னோட அக்கா வீட்டுக்கு டின்னர் போகலான்னு சொல்லிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. சட்டரோட அக்கா லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அங்கே டின்னரில் அவங்க எல்லாருக்கிட்டையுமே இவன் தான் என்னோட தம்பி, அவனோட புது கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சட்டர் அதுக்கு, இவங்க கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்லை அக்கா, ஜஸ்ட் ஃப்ரெண்டு தான், நம்ம அப்பா நம்மளை விட்டு போன மாதிரி ஏமியோட அப்பாவும் அவங்கள விட்டு போயிருக்காரு, அதனால தான் நான் ஏமியோட அந்த கஷ்டம் தெரியும்ட்டு நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கேன்ட்டு சொல்லி சொல்கிறான். அதுக்கு ஏமி, சட்டர் நீ தப்பு புரிஞ்சிட்டு இருக்க, எங்கள் அப்பா என்னை விட்டுலாம் போல, அவர் இறந்துட்டாரு, அண்ட் நீ ஆரம்பத்தில் என்கிட்ட சொல்லியிருக்க லைஃப் என்ஜாய் பண்ணணுன்ட்டு, நான் லைஃப் என்ஜாய் பண்ணுற விரும்புகிற பொண்ணு தான், ஆனால் உன்ன மாதிரி டெம்பரரி என்ஜாய்மெண்ட்டுக்கு வாழ விரும்பல, என்னோட ஆசையே நான் ஒரு பெரிய சயின்டிஸ்ட் ஆகணும், ஹஸ்பண்ட் அவருக்கு பிடிச்ச வேலையை தான் பார்க்கணும், அண்ட் உங்கள் அக்காவும் அவங்க ஹஸ்பண்டும் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி நாங்களும் ஹாப்பியாக இருக்கணும்ட்டு சொல்லி சொல்கிறாங்க. டின்னர் முடிச்சுட்டு வெளியே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ எய்மி சட்டர் கிட்ட, நான் உன் லைஃப்பில் இருக்க விரும்பலன்னா நீ தாராளமாக என்னை விட்டு போகலாம் சட்டர், டின்னர் போகணுன்றதே என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தி சொல்லி தான் என்னோட சுச்சுவேஷனை நீ புரிஞ்சு பண்ணா, அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பே எனக்கு தேவையில்லையே அப்படின்னு சொல்லி ஏமி சொல்கிறாங்க. அதுக்கு சட்டர், அப்படிலாம் எதுவும் இல்லை, நான் வேற ஒரு விஷயத்தில் இருந்தனால ரொம்ப அப்செட்டாக இருந்தேன், உன்னை ஹர்ட் பண்ணலாம்லாம் மீன் பண்ணல ஏமி, யூ நோ வாட், எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்த நாள் கிளாஸில் சட்டர் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட ஏமியை பற்றியே பேசிகிட்டு இருக்கான். எனக்கு என்னென்ன தெரியலடா, ஏமியை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அவளை மேரேஜ்க்கு ப்ரப்போஸ் பண்ணலாமான்ட்டு இருக்குன்ட்டு சொல்லி சொல்கிறான். ஈவினிங் ஏமி வீட்டில் படிக்க போகும்போது அவங்க கொஞ்சம் ரொம்ப இன்டிமேட்டாக ஃபீல் பண்ணுறாங்க. அந்த சமயத்தில் ஏமி, நம்ம இதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட லைஃப் கோலை அச்சீவ் பண்ணணுமே, ஸ்கூல் முடிஞ்சோடனே அம்மா என்னை வேலைக்கு போகணும்னு சொல்கிறாங்க, நான் காலேஜ் போகிறதுக்கு தடையாக இருக்காங்க, அண்ட் நீ என்ன பண்ண போகிறேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை சட்டர், உன்னோட கோல் என்ன, ஸ்கூலுக்கு அப்புறம் என்ன பண்ண போகிற, எதுவுமே தெரியாது, லைஃப்பில் செட்டில் ஆகணுமேன்ட்டு சொல்லி ஏமி சொல்கிறாங்க. எனக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு எய்மும் இல்லை ஏமி, எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேருந்து நான் அப்பா கிட்ட பேசினதில்லை, எனக்கு அப்பாவை பார்த்து பேசணுன்ட்டு ஆசை ஏமி, அதுதான் இப்போதைக்கு எனக்கு இருக்கிற கோல்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு ஏமி, கண்டிப்பாக ஒரு நாள் உன் அப்பாவை மீட் பண்ணுவோம், நானும் என் அம்மா கிட்ட சொல்லி காலேஜுக்கு போக முயற்சிக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நம்ம லைஃப்பில் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்ட்டு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேரேஜை பற்றிலாம் பேசலாம்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த நாள் ஸ்கூலோட கடைசி நாள். ஸோ எல்லாருமே நல்லா ட்ரெஸ்அப் பண்ணிவிட்டு ஒரு பார்ட்டி மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஏமியும் சட்டரும் உட்காந்து அவங்களோட லைஃப்பை பற்றி என்ன பண்ணலான்ட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போது சட்டர் கேசடியை பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறான். இதுக்கப்புறம் நம்ம கேசடியை பார்ப்போமா பார்க்க மாட்டோமா, இல்லை கேசடி நம்மளை பற்றி யோசிச்சு பார்ப்பாளா பார்க்க மாட்டாளா, ஏன் நம்ம மட்டும் அவளே நினச்சிட்டு இருக்கோன்ட்டு யோசிச்சு பார்க்குறான். அப்போ கேசடி அங்கே வந்து, சட்டர் வாயை நம்ம ஒரு தடவை கடைசியாக டான்ஸ் ஆடலான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஏமி அதுக்கு எதுவுமே சொல்லலை, யூ கேன் கோ அண்ட் டான்ஸ்ன்னு சொல்லிடுறாங்க. ஆனால் சட்டர் திரும்பி வந்து உட்காந்து, ஏமி ஐ டோன்ட் வாண்ட் டு டான்ஸ் வித் ஹர், ஐ வாண்ட் டு டான்ஸ் வித் யூன்னு சொல்லிட்டு ஏமியை கூட்டிகிட்டு
கூட்டிகிட்டு போய் டான்ஸ் ஆடுறான். எய்மி, சட்டர் எனக்கு கேசடி மாதிரிலாம் டான்ஸ் ஆட தெரியாதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சட்டர், நீ வேற கேசடி வேற எய்மின்னு சொல்லி அவங்க நெத்தியில் கிஸ் பண்ணுறாரு. பார்ட்டி முடிச்சுட்டு நைட்டு பேசிகிட்டு இருக்கும்போது எய்மி, சட்டர் நான் என் அக்கா கிட்ட பேசிட்டேன், அவங்க எனக்கு காலேஜில் சீட் வாங்க தர ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க, அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரு பார்ட் டைம் ஜாபும் தங்குறதுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டும் ரெடி பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. சட்டர், நீயும் என் கூட வரணும், நீயும் காலேஜில் ஏதாவது ஒரு கோர்ஸ் போட்டு சேரு அண்ட் நீயும் ஒரு பார்ட் டைம் ஜாப் பாரு. ஆனால் அதுக்கெல்லாம் முன்னாடி சட்டர், நீ இன்னும் உன் அப்பா கிட்ட பேசலை, ஸோ போய் உங்கள் அம்மா கிட்ட உங்கள் அப்பாவை பற்றி கேளுன்னு சொல்லி எய்மி அனுப்புகிறாங்க. சட்டரும் சரி அம்மா கிட்ட போய் கேட்கலான்ட்டு அவங்க வேலை பார்க்குற இடத்துல போயிட்டு அவங்க அப்பாவை பற்றி கேட்குறாரு. அவங்க அம்மா ரிஃப்யூஸ் பண்ணுறாங்க. வேணாம், நான் சொன்னால் புரிஞ்சுக்கோ, நான் இப்போ வேலையில் இருக்கேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாத சட்டர், எது வந்தாலும் வீட்டுக்குள்ளே பேசிக்கலான்ட்டு அவர் அனுப்பிச்சிடுறாங்க. சட்டர் உடனே அவனோட அக்கா வீட்டுக்கு போயிட்டு அவங்க அக்கா கிட்ட கேட்குறான். அக்கா, நீயாவது அப்பா கிட்ட பேசியிருக்கியா? நான் ஸ்கூல் முடிச்சிட்டேங்க்கா, காலேஜ் போனோங்க்கா, அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி அப்பா கிட்ட ஒரு வார்த்தையாவது பேசணும், ஒரு தடவையாவது பார்க்கணும்னு தோணுதுக்கா, அம்மா கிட்ட பேசி அப்பா நம்பரை வாங்கித்தாக்கான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அக்கா, என்கிட்டயே நம்பர் இருக்கடா, நான் தரேன்னு சொல்லிட்டு அவங்களோட அப்பாவோட ஃபோன் நம்பர் தராங்க. சட்டர் உடனே வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி பேசுகிறான். ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணுறான். அண்ட் நான் உங்களை நேரில் வர பார்க்கலாமான்ட்டு கேட்குறான். அவரும் நேரில் வாடான்னு சொன்னார். உடனே எய்மியும் சட்டரும் நேரில் அவங்க அப்பாவை பார்க்க கிளம்புறாங்க. வீட்டுக்கு போகும்போது அவங்க அப்பா கரெக்டாக வெளியே வந்து, ஸோ நான் இப்போ தான் வெளியே கிளம்பிட்டு இருக்கேன், வாங்கலை நம்ம அப்படியே வெளியே போய் எங்கேயாவது சாப்பிட்டுட்டே பேசலான்னு சொல்லிட்டு வெளியே ஒரு ஹோட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த ஹோட்டலில் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே இவன் தான் என்னோட பையன் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அண்ட் பையன் கிட்ட பர்சனலாக பேசுகிறாரு. ஐ எம் கிளாட் இப்போவாது உனக்கு என்ன பார்க்கணும்னு தோணுச்சு, பார்க்க வந்தியே, அண்ட் உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் கூப்பிட்டு வந்ததும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப பெரிய பையனாக ஆகிட்ட, சந்தோஷம்னு சொல்லி சொல்கிறாரு. நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன்ப்பான்ட்டு சட்டரும் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான். அப்போ சட்டர் அவங்க கிட்ட ஒரு கொஷின் கேட்குறான். என்னால் தான் பார்க்க வர முடியல, அம்மா உங்களை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க, உங்களுக்கு என்ன பார்க்கணும்னு தோணலையாப்பான்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவர், அம்மாவை பற்றி தப்பாக பேசாத சட்டர், உன் அம்மா என்ன வீட்டை விட்டு வெளியே அனுப்பல, இது என்னோட டெசிஷன், நானாக தான் வீட்டை விட்டு வெளியே வந்தேன், ஸோ எந்த காரணத்தை கொண்டும் உன் அம்மாவை பற்றி என்கிட்டயோ இல்லை யார்கிட்டயுமே தப்பாக பேசாதன்னு சொல்லி சொல்கிறாரு. அப்பா, நான் அம்மாவை பற்றி தப்பாகவே பேசலை, நான் அம்மா தான் இவ்வளோ நாள் உங்களை அனுப்பிச்சாங்கன்னு சொல்லி நினச்சி பேசிகிட்டு இருக்கேன், நீங்களா போனீங்கன்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஷாக்காக இருக்குது, ஏன் போனீங்க, எதனால, ஏன் எங்களை விட்டு போனீங்கன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அவர் எந்த பதிலும் சொல்லாமல், எனக்கு அர்ஜென்ட்டாக ஒரு வேலை இருக்குது, நான் வெளியே போகிறேன், நீங்கள் வீட்டில் போயிட்டு வெயிட் பண்ணுங்கள், நம்ம வீட்டுக்கு வந்துட்ட பிறகு பேசலாம்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டுறாரு. ஆனால் வீட்டை திறக்கிறதுக்கு கீ கூட கொடுக்கல. அவங்க வெளியவே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இவர் வரலன்ட்டு ரொம்ப கடுப்பாகி அந்த பார்லேயே வந்து பார்க்குறாங்க. ஆனால் அவங்க அப்பா அங்கே ஜாலியாக குடிச்சிட்டு அவங்க ஃப்ரெண்டோட பேசிகிட்டு இருக்காரு. இதை பார்த்து செம்ம கடுப்பாக வர சட்டர் எம்மியை கூப்பிட்டு, வா நம்ம வீட்டுக்கு போகலாம், இனிமேல் வெயிட் பண்ண தேவையில்லன்ட்டு காரில் கோவமாக கிளம்புறாங்க. ரொம்ப மனசு உடைஞ்சு போகிற சட்டரை பார்த்து எய்மிக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. எய்மி அவரை காம் பண்ணுறதுக்காக, சரி ஃபீல் பண்ணாத, சில பேர் லைஃப்பில் அவங்களோட பிடிச்ச சாய்ஸஸ் தான் பண்ணுவாங்க, ஸோ அதை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணிவிட்டு வி ஷுட் மூவ் ஆன், நீ அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் அதை ஏற்றுக்க முடியாத சட்டர் ரொம்ப அப்செட்டாக கார் ஓட்டும்போது எதிரில் வர காரை பார்க்காம ஆக்சிடென்ட் பண்ணுற மாதிரி போயிட்டு ஜஸ்ட் மிஸ் ஆகிட்டாங்க. எய்மி ரொம்ப பயந்து போய் சட்டர்கிட்ட, சட்டர் உனக்கு எதுவும் ஆகலையே, உனக்கு எதுவும் அடிப்படலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சட்டர், ஆக்சிடென்ட்டில் நான் உன்னை சாவடிக்க பார்த்துருக்கேன், நீ உன்னை பற்றி கேர் பண்ணாமல் என்னை பற்றி கேர் பண்ணுறியே, என்னை லவ் பண்ணாத, நானும் என் அப்பா மாதிரி தான் இருப்பேன், உன்னை நான் கல்யாணம் பண்ணிட்டு உன்னை கஷ்டப்படுத்த விரும்பல, என் அம்மா மாதிரி நீயும் கஷ்டப்படக்கூடாது, என் காரை விட்டு இறங்கு, உன் லைஃப்பை பார்த்து போன்ட்டு அங்கேருந்து இறக்கி விட்றாரு. அந்த சமயத்தில் எதிரில் வந்து ஒரு காரை எய்மி அடிச்சிருது. நல்ல வேலை பெரிய அடி எதுவும் இல்லை, எய்மியோட கை மட்டும் ஃப்ராக்சர் ஆகிருக்கும். ஸோ எய்மி பெட் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்போ ஸ்கூலில் ரிசல்ட்ஸ்லாம் தரும்போது அவங்க சார் ரொம்ப ஷாக் ஆகுறாரு சட்டர் பாஸ் ஆனதை பார்த்து. இவ்வளோ கம்மியான டைமில் உனக்கு யாரோ சொல்லி கொடுத்ததுனால தான் நீ பாஸ் ஆகிருக்க சட்டர், ஸோ யார் சொல்லி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல, யூ நீட் டு பி கிரேட்ஃபுல் ஃபார் தெம்னு சொல்லி சொல்கிறாரு. ரிசல்ட்ஸ் வந்துட்டோன்னு சட்டர் எய்மி வீட்டுக்கு போய் எய்மியை பார்க்குறான். சட்டர் ரொம்ப ஃபீல் பண்ணி, எய்மி நீ இல்லைன்னா நான் பாஸ் ஆகிருக்கவே மாட்டேன், நான் எங்கே போயிருப்பேன் என்ன பண்ணியிருப்பேன்னு கூட தெரியல, தேங்க்ஸ் எய்மி, கை எப்படி இருக்குன்னு கேட்குறான். அவங்க இதை பற்றி எதுவும் ஃபீல் பண்ணாத, இது நடந்ததே மறந்துடலாம், அண்ட் ஐம் ஹாப்பி தட் யூ பாஸ்ட், என்னால் பாஸ் ஆகலை, இட்ஸ் யுவர் எஃபர்ட், உன்னால தான் பாஸ் ஆனன்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த நாள் ஸ்கூல் கிராஜுவேஷனில் எல்லாரும் ஹாப்பியாக அவங்களோட பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வந்து கிராஜுவேஷன் வாங்கிட்டு இருக்காங்க. அப்போது சட்டர் கேசடியை பார்த்து லாஸ்ட் டைம் ஒரு முறை பேசுகிறான். கேசடி வந்து, என்னதான் இருந்தாலும் நீ என்னோட பெஸ்ட் பாய் ஃப்ரெண்டு சட்டர், நான் உன்னை என் லைஃப் ஃபுல்லாக மறக்கவே மாட்டேன், நான் என் பாய் ஃப்ரெண்டோட படிக்கிறதுக்கு வேறு ஸ்டேட்டுக்கு போகிறேன், ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ, நான் வந்தவன் நாங்கள் பார்க்குறேன்னு சொல்லி சொல்கிறாரு. ஆனால் கேசடி, தயவு செய்து வந்துடாத, நீ என் லைஃப்பில் திரும்பி வரணுன்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல சட்டர்னு சொல்லி சொல்கிறாங்க. நீ உன் லைஃப்பை பாரு, இன்னும் விளையாட்டுத்தனமாக இருக்காத, ஒரு நல்ல வேலைக்கு போ, வீட்டில் அம்மா அக்கா எல்லாரும் சந்தோஷமாக பார்த்துக்கோ, அண்டு நீ எப்பவுமே என்னோட பெஸ்ட் பாய் ஃப்ரெண்ட், அதை மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ரொம்பவே ஹேர்ட் ஆகிற சட்டர் அங்கேருந்து கிளம்பிடுறான். அடுத்த நாள் சட்டர் வேலை பார்க்குற இடத்துல அந்த ஓனர், சட்டர் நீ இனிமேல் இங்கே வேலையும் பார்க்க தேவையில்ல, கிளம்பிடுன்னு சொல்லி சொல்கிறாரு. கஸ்டமர்ஸ் எல்லாம் நீ எப்பயுமே குடிச்சிட்டு வரேன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஐ எம் சாரி சட்டர்ன்னு சொல்கிறாரு. சட்டர் ரொம்பவே ஹேர்ட் ஆகுறான். என்னடா நம்ம லைஃப்பில் பிடிச்சவங்க எல்லாருமே நம்மளை இவ்வளோ ஈஸியாக விட்டு போகிறாங்களேன்ட்டு ஃபீல்
ஃபீல் பண்ணுறான். ஆனால் அந்த சமயத்தில் ஏமி மட்டும் சட்டரை விட்டு போகிறதில்ல. அவனுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் இவன் அவங்க காலை பிக் பண்ண கில்ட்டியாக ஃபீல் பண்ணி ஒரு பாரில் போயிட்டு ரொம்ப அதிகமாக குடிக்கிறான். ஏமி வேற ஊருக்கு போய் காலேஜில் படிக்கிறதுக்காக கிளம்பிட்டு இருக்க நாள் அது. அன்னைக்காவது சட்டர் வந்து விட்டு போவான்ட்டு அவங்க எவ்வளோ வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் சட்டர் அவங்கள போய் பார்க்காம போய் குடிச்சிட்டு வீட்டில் போய் அவங்க அம்மா கிட்ட பேசுகிறான். ஏம்மா லைஃப்பில் எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? நான் எல்லாரும் பிடிச்சிருக்கு, எல்லார் கூடயும் இருக்கணும்ட்டு ஆசைப்படுறேன், ஆனால் யாருமே என் கூட இருக்க மாட்டேன்றாங்களே. அவங்க அம்மா, நீ ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட் பர்சன்ரா, நீ ரொம்ப நல்ல பையன். நீ சின்ன வயசாக இருக்கும்போதே உன்னோட அப்பா அவரோட சந்தோஷம் தான் முக்கியம்ன்ட்டு நம்மளை விட்டு போயிட்டாரு. ஆனால் நீ அப்படி கிடையாது சட்டர். நீ ரொம்ப கைண்ட் ஹார்ட்டட், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்ப, யாரையும் ஹர்ட் பண்ணுறக்கூடாதுன்னு நினைக்கிற பையன். ஸோ நீ இதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணாத சட்டர். நல்லா படி, நல்லா சம்பாரி, அப்புறம் எல்லாருமே அவன் கூட இருப்பாங்க. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணு, யாரையும் ஹர்ட் பண்ணாத, அவ்வளோதான் சட்டர். ஒவ்வொரு நாளும் சந்தோஷமாக வாழு, எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாத அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சட்டர் இப்போ தான் லைஃபோட இம்பார்ட்டன்ஸை பற்றி புரிஞ்சுக்கிறான். லைஃப் எவ்வளோ ரொம்ப முக்கியமானது, அண்டு நம்ம லைஃப்பில் நம்ம கூட எந்தெந்த பர்சன்ஸ் இருக்கணுன்ட்டு நம்ம சூஸ் பண்ணுறதும் எவ்வளோ முக்கியமானதை அவங்க அம்மா சொல்கிறதுல ரொம்பவே ரியலைஸ் பண்ணுறான். ஏன்னா அவங்க அம்மா அவ்வளோ ஒரு பெரிய டிசிஷன். அவங்க அப்பா போயிட்ட பிறகும் அவங்க ஒரு தனி லைஃப் வாழாமல் பசங்களுக்காக தனியாக வாழ்ந்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டெசிஷன்ஸ் தான் நம்மளும் நம்ம லைஃப்பில் எடுக்கணும். நம்ம கூட யார் இருக்கணும்ட்டு யோசிக்கணும். கேசிடி நம்மளை விட்டு போயிட்டா, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டையும் பேச விரும்பல. ஆனால் அந்த சமயத்துலையுமே ஏமி மட்டும் நம்ம கூட இருக்கணும்னு விரும்புகிறா. ஸோ ஏமிக்காக, நம்ம அம்மாக்காக, நம்ம அக்காக்காக நம்ம நல்லா படிக்கணும், நம்ம நல்லா வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த காலேஜில் அப்ளிகேஷன் போட்டு ஏமி கூடயே படிக்கிறதுக்கு அந்த ஊர் கிளம்பி போகிறாரு. இந்த படத்துலேருந்து நம்ம என்ன விஷயம் எடுத்துக்கலாம்னா, நம்மளோட லைஃப்பில் எந்தெந்த பர்சன்ஸ் நம்ம கூட ட்ராவல் ஆகணுன்றதை நம்ம தான் டிசைட் பண்ணணும். நோ மேட்டர் வாட், நம்ம கூட யார் வந்தாலும் இக்னோர் பண்ணக்கூடாது. நம்ம முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணணும். அண்ட் ஹெல்ப் பண்ணுறதுக்கான தகுதி நம்மக்கிட்ட இருக்கணும்னா நம்ம ஒரு நல்ல படிப்பு படிச்சிருக்கணும், ஒரு நல்ல நிலைமையில வேலை பார்த்துட்டு இருக்கணும். உங்கள் லைஃப்பில் யார் யார் உங்கள் கூட இருக்கணும்ன்ட்டு நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் கூட யாராவது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஸ்ட்ரேஞ்சர்ஸ் வந்து பேசினாங்கன்னா அவங்கள இக்னோர் பண்ணாதீங்க. பிகினிங்லேயே இக்னோர் பண்ணாமல் just speak with them. ஒரு கட்டத்தில் எல்லாருமே ஸ்ட்ரேஞ்சர்ஸ் தான். ஸோ பி கைண்ட், ட்ரை இஃப் யூ கேன் டூ சம்திங் ஃபார் தெம். உங்களால் முடிஞ்ச ஹெல்ப், ஒரு பொருளாதார ரீதியோ இருக்க தேவையில்ல, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசினாலே சில பேருக்கு அது நிம்மதியாக இருக்கும். ஸோ பி பொலைட், பி கைண்ட் அண்ட் பி யுனைடெட் ஃப்ரெண்ட்ஸ். ஹோப் இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் போடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.